சென்டமாப் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 13, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அயலக தமிழர்களுக்கு 100 பயிற்றுனர்கள் மூலமாக மொழி கலைகள் குறித்து நேரடி பயிற்சி அளிக்க முதல்வர் அறிவிப்பு விடுத்திருக்காரு. அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நுரையீரல் தொற்று சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை. இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த ஜனவரி மாதங்கள்ல குளிர்காலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நுரையீரல் தொற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கவனமா இருங்க. இறுதி கட்டத்தில் ஸ்பேடெக்ஸ் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு. ஸோ டிசம்பர் 30 அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க PSLV C60 அப்படின்றத. அதுல இருந்து ஆரம்பிச்சு வியாழக்கிழமை ஜனவரியில 4ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த விண்கலங்களை ஒருங்கிணைக்கிற பணிகள் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஃபைனலி இன்னைக்கு அந்த பணி நிறைவடையும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோல இருந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா, ஒரே நாடு ஒரே தேர்தல் சம வாய்ப்புக்கு விதிமுறைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு வழங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே எல்லா விதிமுறைகளுமே இருக்கு, எல்லா ஒரு அதிகாரமும் இருக்கு. ஆனா இதுல பங்கேற்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது கும்பமேளா பத்தி சொல்லியிருக்காங்க. கும்பமேளா எந்த மாநிலத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்பாங்க. உத்தரப்பிரதேசல பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா இன்று கோலாகலமா தொடக்கம். சரியா? சோ இதுல இந்த நியூஸ்லாம் நீங்க உள்ள படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா கும்பமேளா அப்படின்றது எந்த மாநிலத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா, விவேகானந்த பிறந்த நாள். குடியரசுத் தலைவர் பிரதமர் புகழாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சோ விவேகானந்தர் ஜனவரி 12, 1863 பிறந்திருப்பாரு. சோ அவரு பிறந்த நாள் அப்போ குடியரசுத் தலைவரும் பிரதமரும் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அவரை பத்தின ஒரு சில வார்த்தைகளை போட்டுட்டு என்ன பண்ணிருப்பாங்க, வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த பேஜ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க. சுவாமி விவேகானந்தர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் 1863 ஜனவரி 12ஆம் தேதி பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து துறவியும் சமூக சீர்திருத்தவாதியுமான அவர் ராமகிருஷ்ண மடத்தை உருவாக்கி வேதாந்தம் இந்து தத்துவங்களுக்கு ஆற்றிய பணிகள் பாராட்டிற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ விவேகானந்தரை பத்தி ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா, இன்டர்போல் சில்வர் நோட்டீஸ் இந்தியாவின் முன்மொழின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்டர்போல் சில்வர் நோட்டீஸ் எதுக்காக அப்படின்னா, சட்டவிரோதமா இந்தியாவுல சம்பாதிச்ச பணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகள்ல போயிட்டு மாத்திடுவாங்க இல்லையா. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்போல் சில்வர் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு இதுவை நம்ம இந்தியா முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி CBI இயக்குனர் பிரவீன் சூட் அவர்கள் பேசியிருக்காரு. ஓகே, சோ இந்த இன்டர்போல் சில்வர் நோட்டீஸ் அப்படின்றது எதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்ல இந்த பாயிண்ட்லாம் முக்கியம், இந்த ஹெட்டிங்லாம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றதை நீங்க ஒரு நோட் போட்டு இல்லை எதையோ போட்டு படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுல இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இப்போ பாலிட்டி ரிலேட்டடு, இப்போ பாலிட்டி எக்கனாமி ரிலேட்டட்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா நமக்கு சப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிக்காம இருக்காதீங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் வச்சு படிங்க. சரியா? ஸோ இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்டமாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.